ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் வரப்போகிற தை வெள்ளிக்கான ஒரு பிரசாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வித்தியாசமாக பரங்கிக்காய் யூஸ் பண்ணி ஒரு பாயசம். சில பேர் மஞ்சள் பூசணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள். ஆனால் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத சில வெஜிடபிள்ஸை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்பலே பண்ண வேண்டாம், கேட்கவே வேண்டாம், அவங்களாவே சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஒரு பூஜை டயத்தில் நமக்கு மற்ற வேலைகளோட இதுக்கு ரொம்ப நமக்கு டைம் எடுக்காம குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இந்த பரங்கிக்காய் யூஸ் பண்ணி பக்கோடா இருக்கு, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கிரேவி ரெசிபி, இதே குழந்தைங்க சாப்பிடாத இன்னொரு வெஜிடபிள் வாழைத்தண்டு அது யூஸ் பண்ணி ஒரு தோசை, இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் நிறைய இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுவும் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் பாயசம் பண்றது, பரங்கி பீஸ் இது நல்லா தோல் சீவிட்டு அந்த விதை எல்லாமே எடுத்துட்டு மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது மெஷரிங் கப்ல 2 கப் அளவு இருக்கு. பரங்கிக்காய் பீசஸ் அளந்த அதே கப்ல 1 கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல 2-3 ஏலக்காய் நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு, ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல கொஞ்சம் நெய் மிச்சம் இருக்கு, அதுலயே நம்ம பரங்கி பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனைக்காக ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பரங்கி பீசஸ் இந்த அளவு வதக்கியாச்சு. இந்த பரங்கி பீஸை கொஞ்ச நேரம் அப்படி நெய்யில வதக்கிட்டோம்னா அதுல இருக்கிற பச்சை வாசனை போயிடும். இதுல 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பரங்கிக்காய் பீசஸ் நல்லா சாஃப்டா வெந்தாச்சு. நமக்கு சாப்பிடும்போது அப்படியே ஒவ்வொரு பீஸ் வாயில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அப்படியே ஜஸ்ட் கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டா போதும். இல்லை நமக்கு கிரீமி டெக்ஸ்டர்ல பாயசம் வேணும் அப்படின்னா அதை மிக்சியில போட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் கரண்டியால தான் மசிக்க போறேன். நல்லா கரண்டியால மசிச்சு விட்டாச்சு. பாருங்க இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல இருக்கு. இப்படி இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதே மாதிரி வச்சுக்கிறது. நீங்க வேணா மிக்சியில பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி பீஸ் பீஸா இருந்தா அப்படின்னா மிக்சியில நம்ம அரைச்சு கூட போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்ப இதுல நம்ம தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதையும் இதுல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்ல தேங்காய் பால் வாசனையோட இந்த பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் பால் மட்டும் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த தேங்காயும் சேர்ந்துனா நல்ல ஃபைபரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால ஃபில்டர் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அரைச்சு தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்க தேங்காய் பால் ஆட் பண்றீங்க அப்படின்னா நல்ல திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதுல வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிப்போம். நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்க. சூடாரும் கொஞ்சம் திக்கா கூட ஆயிடுச்சு. 1/2 கப்பு வெல்லத்தை ஒரு கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் எல்லாம் கூட வேணா நம்ம போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பரங்கிக்காய் பாயசம் சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். பாருங்க இவ்வளவு நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. நம்மளுடைய ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பரங்கிக்காய் பாயசம் சர்விங்க்கு ரெடி. ரொம்ப ஹெல்தியான ஒரு டேஸ்டியான நம்மளோட பரங்கிக்காய் பாயசம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் ரெடியா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரசாதம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. பிரசாதம் அப்படின்னாலும் அது பிரமாதமா தான் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இந்த பேஸ்ட் பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன் இல்லையா பரங்கிக்காய் பீசஸ், அது வாயில வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட்டோட இருக்கு. உங்களுக்கு நல்ல ஸ்வீட் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்தியா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.